ஒரு அழகான பசுமை நிறைஞ்ச காட்டுல ஒரு காகம் குடும்பம் வாழ்ந்துட்டு வந்தாங்க. அந்த 2 காகங்களும் ரொம்ப சோம்பேறியான காகங்கள். எங்கே போயும் வேலையே பார்க்காதுக. அந்த காட்டுல எங்கேயாச்சும் போய் பழங்கள், உணவு ஏதாச்சும் கிடைச்சிச்சுன்னா, அத திருடி எடுத்துட்டு வந்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு அதுக ரொம்ப மோசமான சோம்பேறியான காகங்கள். அந்த காகங்களோட வீட்டு வாசல்ல ஒரு மீனுக்குருவி அப்படின்னு ஒரு குருவி வந்து நிக்கிது. அது முழிச்சுக்கிட்டே நிக்கிது. அப்போ அந்த ஈஸ்வரி காகம் வந்து பார்த்து, "யாரு நீ? புதுசா இருக்கியே!" அப்படின்னு கேக்குது. அதுக்கு அந்த மீனுக்குருவி, நான் பக்கத்து ஊர்லேருந்து வந்திருக்கேன். எங்கள் அம்மா அப்பான்னு எனக்கு யாருமே இல்லை. அதனால தான் நான் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் இந்த காட்டுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லுது. அப்போது அந்த ஈஸ்வரிக்காக சொல்லுது, உனக்கு "உனக்கு யாருமே இல்லையா? அப்போ நீ இங்க எங்களோடயே இருந்துக்கிறியா? ஆனா, நாங்க சொல்ற எல்லா வேலையும் நீ செய்யணும். அப்போனா தான் நான் உன்னைய இருக்க விடுவேன்." அப்படின்னு சொல்லுது. அப்போது அந்த மீனுக்குருவி, சரி நானும் இந்த காட்டில் நிறையா பக்கம் வீடு இருக்கான்னு பார்த்தேன். புதுசாக இருக்கேன்னு சொல்லி யாருமே வீடு தரல. அதனால எனக்கு எங்கே போகிறதுன்னு தெரியல. சரி உங்கள் கூடயே நான் இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஈஸ்வரிக்காகவும் ராமுக்காகவும் இருக்க வீட்டில் அந்த சிண்டுக்குருவியும் வாழ்ந்துட்டு வந்துச்சு. அந்த 2 காகங்களும் அந்த சிட்டுக்குருவியை ரொம்ப வேலை வாங்குங்க. அதுக தான் எந்த வேலையுமே பார்க்காதுக. அந்த சிட்டுக்குருவியை போய் "நீ போயி காட்டுல எங்களுக்கு பழங்கள கொண்டுட்டு வா. ரொம்ப பசிக்குது. நாங்க சாப்பிட்டே ரொம்ப நேரம் ஆச்சு. வேகமா போயி எங்க 2 பேருக்கும் பழங்கள கொண்டு வா." அப்படின்னு சொன்ன உடனே அந்த சிட்டுக்குருவியும் அந்த காட்டில் கிடைக்கிற பழங்களை எடுத்துட்டு வந்து அந்த காகங்களுக்கு கொடுக்குது. இப்படியே டெய்லி கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் அதுக ரெண்டும் இந்த சிட்டுக்குருவிக்கு ஒரு பழங்களை கூட கொடுக்காது. அது ரொம்ப ஃபீல் பண்ணும். நம்ம எவ்வளோ தூரத்தில் இருந்து நம்ம இந்த பழங்களை இவங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்குறோம். ஆனால் கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாமல் நீயும் சாப்பிட்றியான்னு கூட கேட்க மாட்டேங்கிறாங்க. எனக்கு ரொம்ப பசிக்குது. நம்ம இங்கே இருக்கிறதே ரொம்ப தப்பு போல அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போது அந்த சிட்டுக்குருவி ஒரு நாள் பழங்களை எடுத்து வரும்பொழுது அந்த பழங்கள்ல 2 சாப்பிட்றது ரொம்ப பசிக்குதுன்னு சொல்லிட்டு, அப்போ அந்த காகங்களுக்கு இருந்த பழம் குறைஞ்சிருது. அதை பார்த்த உடனே அந்த காகங்கள் வையுதுக, என்ன பழம் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி, நான் தான் ரொம்ப பசிக்குதுன்னு சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொல்லுது. அதுக்கு அந்த ஈஸ்வரி காகம், "என்ன தைரியம் இருந்தா நீ எங்களுக்கு இல்லாம சாப்ட்டுருப்ப. எங்களுக்கே ரொம்ப பசிக்குது. இப்படிதான் நீ பண்ணிக்கிட்டு இருக்கியா?" அப்படின்னு சொல்லி வையுது. அதுக்கு அந்த சிட்டுக்குருவி, என்னால் வேலை பார்க்க முடியல. ரொம்ப தூரத்துல இருந்து நான் பழங்களை கஷ்டப்பட்டு கொண்டு வரேன். அப்போ எனக்கும் பசிக்கும்ல, நானும் பழங்களை சாப்பிடணும்ல அப்படின்னு சொல்லி சொல்லுது. அதுக்கு அந்த ஈஸ்வரிக்காகவும் "என்ன தைரியம் இருந்தா நீ எங்ககிட்டயே இப்படி பேசுவ?" அப்படின்னு சொல்லுது. அதுக்கு அந்த சிட்டுக்குருவி, நான் இங்கே இருக்க மாட்டேன். எனக்கு இங்கே இருக்க பிடிக்கல. நான் போகிறேன் அப்படின்னு சொல்லுது. அதுக்கு அந்த ஈஸ்வரிக்காகவும் ராமுக்காகவும் சொல்லுது, "எங்கள விட்டுட்டு நீ எங்கேயும் இந்த காட்டுல போய் வாழ முடியாது. ஒழுங்கா நீ இங்கேயே இரு. இல்லனா உன்னைய நாங்க என்ன பண்ணுவோன்னே தெரியாது." அப்படின்னு சொல்லி மிரட்டி வச்சிருதுக. அந்த மீனுக்குருவி ரொம்ப மனசு கஷ்டத்தோட தினமும் உணவு எடுக்கிறதுக்காக காட்டுக்குள்ளே போகும். ரொம்ப வெயில் அடிக்கும், சில நேரம் மழை கூட பெய்யும். அதெல்லாம் இந்த 2 காகங்களும் கண்டுக்கிறாதுக. நமக்கு தேவை உணவு தான், யாரு எப்படி கொண்டு வந்தா நமக்கு என்ன அப்படின்னு அந்த காகங்கள் ரொம்ப சோம்பேறித்தனமாக வீட்டிலே இருந்து எந்த வேலையுமே பார்க்காம இந்த மீனுக்குருவியை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்குங்க. அந்த மீனுக்குருவியும் பாவம், எப்பிட்றா நம்ம இங்கேருந்து தப்பிக்கிறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதுகிட்டே டெய்லி உணவுகளை எடுக்க போய்க்கிட்டு இருக்கும். அப்போ ஒரு நாள் உணவை எடுக்க போகும் பொழுது ஒரு மரத்துக்கு மேலே ஒரு பறவை வந்து மாட்டிக்கிறது. அதை பார்த்த உடனே இந்த மீனுக்குருவி, அடடா இங்கே என்ன ஏதோ சத்தம் கேட்குதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரத்துக்குள்ளே இருக்கிற அந்த பறவையை காப்பாத்துது. அதை காப்பாற்றின உடனே அந்த பறவை சொல்லுது, ரொம்ப நன்றி. நான் இங்கே 2 நாளாக மாட்டிக்கிட்டு இருக்கேன். யாருமே என்னைய காப்பாற்ற வரல. நீ நல்ல வேலையா என்னைய வந்து காப்பாத்திட்ட அப்படின்னு சொல்லுச்சு. அப்போது அந்த சிட்டுக்குருவி சொல்லுது, நீங்கள் 2 நாள் தான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க.
ஆனால் நான் ஒரு இடத்துல ரொம்ப நாளாக மாட்டிக்கிட்டே தவிக்கிறேன். என்னைய காப்பாற்ற யாருமே இல்லை. அம்மா அப்பா கூட பிறந்தவங்கன்னு யாருமே இல்லை. அதனால என்னைய அவங்க ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க. உணவு கூட சரியாக கொடுக்க மாட்டேங்கிறாங்க. தினமும் அவ்வளோ வேலை வாங்குறாங்க அப்படின்னு சொல்லுது. அதுக்கு அந்த பறவை சொல்லுது, சரி நீ கவலைப்படாத. இந்த ஊர்லயே பெரிய ஆளு அந்த சேதுக்கழுகு தான். அது எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க. அவங்க கிட்ட நான் கூட்டிட்டு போறேன். அவங்க சொன்னா இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருமே பயப்படுவாங்க. அதனால நீ பயப்படாத. நான் அவங்ககிட்ட போய் பேசி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுது. அந்த பறவை அந்த சேதுக்கழுகு வீட்டுக்கு இந்த மீனுக்குருவியும் கூட்டிட்டு போகுது. அப்போ அந்த சேதுக்கழுகு கேக்குது, வாங்க வாங்க, யாரு இது? புதுசா இருக்காங்களே! நான் இதுக்கு முன்னாடி இந்த காட்டுல இவங்கள பார்த்ததே இல்லையே! அப்படின்னு கேக்குது. அதுக்கு அந்த பறவை சொல்லுது, இது என்னோட ஃப்ரெண்டு தான். இப்போதான் என்னைய ஒரு மரத்துல இருந்து காப்பாத்துச்சு. ஆனா அதை விட மோசமான நிலையில இது மாட்டியிருக்கு. இந்த காட்டுல இருக்கிற அந்த ராமுக்காகவும் அந்த ஈஸ்வரிக்காகவும் பயங்கர சோம்பேறியான காகங்கள் போல. அதனால அது இந்த மீனுக்குருவியை ரொம்ப வேலை வாங்குதுக. டெய்லி உணவு எடுத்துட்டு வர சொல்லி டார்ச்சர் பண்ணுதுக. மழை வெயில்னு கூட பார்க்காம தினமும் இந்த குருவியை போட்டு ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்குக. இதுக்கு சரியான உணவு கூட கொடுக்க மாட்டேங்குதுக. இந்த குருவி தான் போய் பழங்களை எடுத்துட்டு வரும். ஆனா அந்த பழங்கள்ல கூட பாதி கூட அதுக தரமாட்டேங்குதுக. இது ரொம்ப சோர்வாயிருச்சு. உடம்பு ரொம்ப முடியாத நிலைக்கு போயிருச்சு. அப்ப கூட இரக்கமே இல்லாத அந்த 2 காகங்களும் தினமும் இந்த மீனுக்குருவிய வேலை வாங்கிக்கிட்டே இருக்குதலாம். அந்த மீனுக்குருவிய பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஐயா. அதனால தான் நான் உங்ககிட்ட வந்து உதவி கேட்கலான்னு வந்தோம் அப்படின்னு சொல்லுது. அதுக்கு அந்த சேதுக்கழுகு சொல்லுது, ஓ! அந்த காகங்களா? அதுக ரொம்ப சோம்பேறியான காகங்கள். அதுக கிட்டயா நீ மாட்டிக்கிட்ட? சரி விடு. அதுகள நான் பார்த்துக்கிறேன். நீ கவலைப்படாத. உனக்கு நான் என்னைக்குமே துணையா இருப்பேன். அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேதுக்கழுகு அங்க இருந்து அந்த ஈஸ்வரி காகத்தோட வீட்டுக்கு போகுது. அந்த ஈஸ்வரி காகத்தோட வீட்டுக்கு போன உடனே அந்த 2 காகங்களும் பயந்துருச்சுங்க. சேது ஐயா, நீங்க என்ன இங்க வந்திருக்கீங்க? உங்கள பார்க்கறக்காக தான் வந்தேன். இந்த மீனுக்குருவி யாருன்னு தெரியுமா? அப்படின்னு கேட்குது. தெரியும் ஐயா. எங்க வீட்ல தான் இருக்கு. இந்த குருவிக்கு யாருமே உதவி பண்ணல. நாங்க தான் உதவி பண்ணி எங்க வீட்ல வச்சு நல்லபடியா பார்த்துக்கிறோம். அப்படின்னு சொல்லுது. உடனே அந்த சேதுக்கழுகு சொல்லுது, சொல்லுச்சு மீனும். நீங்க ரொம்ப நல்லா பார்த்துக்கிறீங்களாம்ல. நல்லா உணவு குடுக்குறீங்களாம்ல. அப்படின்னு சொல்லுது. அதுக்கு அந்த ஈஸ்வரி காகம் ஆமாய்யா, நாங்க தான் பார்த்துக்கிறோம். அப்படின்னு சொல்லுது. அதுக்கு அந்த சேதுக்கழுகு, உங்க 2 பேருக்கும் கொஞ்சம் கூட அறிவில்ல. ஒரு சின்ன குழந்தையா இருக்கு. இத வந்து இவ்வளோ வேலை வாங்குறீங்களா? ஏன் நீங்க தான் நல்ல உடம்புலாம் நல்லா தானே இருக்கு. தினமும் போய் உங்களுக்கா உணவு எடுத்துக்க தெரியாதா? ஒரு சின்ன குருவிய இப்படி போட்டு பாடா படுத்துறீங்களே! அப்படின்னு சொல்லுது. அதுக்கு அந்த ஈஸ்வரி காகமும் ராமு காகமும் பாக்குதுக. இல்லையா, இல்ல நாங்க முடியாதனால தான் அப்படி பண்ணோம். உங்களுக்கு என்ன தினமுமா முடியாது? ஒழுங்கா நடந்துக்கோங்க. இவ்வளோ நாளா இந்த மீனுக்குருவி தானே உங்களுக்கு உணவு எடுத்துட்டு வந்து குடுத்து, அதோட உடல்நிலை சரியில்லாம போச்சு. இனிமே இந்த மீனுக்குருவி வீட்ல இருக்கும். நீங்க 2 பேரும் தினமும் போயி உணவு எடுத்துட்டு வந்து குடுக்கணும். இதுல ஏதாச்சும் மாற்றம் நடந்துச்சு, உங்கள நான் என்ன பண்ணுவேன்னே தெரியாது. ஒழுங்கா நடந்துக்கோங்க. அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேதுக்கழுகு அங்க இருந்து கிளம்பிருச்சு. அதுக்கப்புறம் அந்த மீனுக்குருவி கிட்ட அந்த ஈஸ்வரி காகமும் அந்த ராமு காகமும், எங்கள மன்னிச்சிரு. நாங்க ஏதோ தெரியாம பண்ணிட்டோம். அதுக்காக நீ இப்படியா சேதுக்கழுகு கிட்ட போய் சொல்லுவ? அவரு ரொம்ப கடுமையான கோவக்காரரு. அவரு என்ன பண்ணுவாருன்னே தெரியாது. அப்படின்னு சொல்லி பயப்படுதுக. சரி வாங்க ராமு. நம்ம நம்ம இந்த குருவிக்கு போய் உணவு எடுப்போம். நம்ம பண்ண தப்புக்கு நம்ம அனுபவிக்கிறோம். அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 காகங்களும் இந்த மீனுக்குருவிக்கு உணவு எடுக்கிறதுக்காக போயிருச்சுக. இந்த கதை மூலியமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, நம்ம கிட்ட உதவின்னு வரவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச உதவியை பண்ணணும். அப்படி இல்லைன்னா அமைதியாக இருக்கணும். அதுக்காக இவ்வளவு கொடுமையெல்லாம் படுத்தக்கூடாது.
இந்த மாதிரி ஸ்டோரீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு கண்டினியூஸாக வரும். ஓகே, பாய்.